நன்றி கீதம் பாடும் இனிய நாளிது, இறைவன் உரையும் பலியில் மகிழும் நாளிது. நன்றி கீதம் பாடும் இனிய நாளிது, இறைவன் உரையும் பலியில் மகிழும் நாளிது. பாடுவோம் பாடுவோம் ஆனந்தமாய் பாடுவோம், பாடுவோம் பாடுவோம் நன்றி சொல்லி பாடுவோம், பாடுவோம் பாடுவோம் ஆனந்தமாய் பாடுவோம், பாடுவோம் பாடுவோம் நன்றி சொல்லி பாடுவோம். நன்றி கீதம் பாடும் இனிய நாளிது, இறைவன் உரையும் பலியில் மகிழும் நாளிது. அன்னை தந்தையாய் அனைத்துமாயினீர், அன்பு தீபமாய் மாற்றினீர். முன்னும் பின்னுமே எங்கும் சூழ்ந்துமே என்றும் என்னை பாதுகாத்தீரே. அன்னை தந்தையாய் அனைத்துமாயினீர், அன்பு தீபமாய் மாற்றினீர். முன்னும் பின்னுமே எங்கும் சூழ்ந்துமே என்றும் என்னை பாதுகாத்தீரே. உமது அன்பு இல்லமாய் என்னை மாற்றினீர், உமது ஆட்சி பரப்பிடும் கருவியாக்கினீர். அன்பனாய் நண்பனாய் என்னில் வாழ்கின்றீர், அன்பனாய் நண்பனாய் என்னில் வாழ்கின்றீர். நன்றி கீதம் பாடும் இனிய நாளிது, இறைவன் உரையும் பலியில் மகிழும் நாளிது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில்தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரிலே நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்கப்படுகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம் தாயாம் திருச்சபையானது திருச்சிலுவையினுடைய மகிமை விழாவை நினைவு கூறுகின்றது. கிறிஸ்தவர்களுடைய முதன்மையான ஒரு அடையாளம் சிலுவை. தொடக்கம் முதல் இறுதி வரை நம் வாழ்வில் கண் விழிக்கும் முதல் உறங்கு செல்லும் வரையும் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆன்மீக அடையாளம், ஆண்டவருடைய முதன்மையான பரிசாக நாம் ஒவ்வொரு நாள் நினைவு கூறுகின்றது இந்த திருச்சிலுவையை தான். எனவே பிரியமானவர்களே, திருச்சிலுவையினுடைய அந்த மகிமை விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே ஆண்டவருடைய அந்த பாடுகளை நாம் நினைவு கூறுகின்றோம். அவர் நமக்காக பாடுகள் பல பட்டார், கஷ்டப்பட்டார், துயரங்களை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நாம் அவருடைய பாடுகளினால் மீட்கப்பட்டோம் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த விழாவிலே நாமும் சிறப்பாக நம் ஆண்டவருடைய ஆசிரியரையும் அருளையும் நிறைவாக பெற்று மகிழ இந்த தெய்வீக பலியிலே நாம் தொடர்ந்து நாம் பங்கு கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் எல்லாம் இறைவா,
வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்திலிருந்து தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழும் மாட்சியும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாம் அவருடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை
வீற்றிருப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காகவும் ஒரே திருமகன் சிலுவை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகின் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொல்லிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொல்லிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளின் திருப்பாடல் 78. திருப்பாடல் 78 நாம் பாட வேண்டிய பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள், இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். மீண்டும் பாடுவோம். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன்,
முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர். மனமாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைந்தனர். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி செல்வதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அவர் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. வாழ்விலும் சரி, சாவிலும் சரி, இவர்கள் ஏதாவது ஒரு விதத்திலே வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தங்களை தனிமைப்படுத்துவதிலும் வித்தியாசப்படுத்துவதிலும் அதிகமான நாடுகள். அதிலும் குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இறப்பு சம்பந்தமானது, தண்டனை சம்பந்தமான நிகழ்வுகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு வித்தியாசமான மிக உச்சகட்டமான தண்டனைகள். நம்ம நாட்டில் பார்த்துருக்கோம், கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு தீவில் விட்டுட்டு வந்துடுவாங்க. திரும்ப அவர்கள் மீண்டும் வரவே முடியாது. அவர்கள் அங்கே இருந்து சாக வேண்டும். இறந்த பிறகு அடக்கம் செய்யக்கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த கழுகுகளும் விலங்குகளும் அந்த உடலை உண்ணும். இதுபோல ஒரு சில சட்டத்திட்டங்கள் நம் முன்னோர்கள் பின்பற்றினார்கள். மேலை நாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு தனி விதமான ஒரு சட்டம், அதிலும் குறிப்பாக அரசுக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் மிகவும் கடுமையான சட்டத்திட்டங்களை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியிலே நாம் பார்க்கும் பொழுதுதான் ஏறக்குறைய இந்த சிலுவை சாவு என்பது ஒரு உச்சகட்டமான மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக உள்ளது. இயேசுதான் முதலில் இந்த சிலுவையை சுமந்தாரா என்ற கேள்வியை நாம் கேட்கலாம். இயேசு அல்ல, மாறாக ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு முன் 500 ஆண்டுகளாக இந்த சிலுவை தண்டனை, சிலுவை சாவு அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக யார் யாரெல்லாம் தவறு செய்கின்றார்களோ தங்களுக்குரிய அந்த மிகப்பெரிய நீளமான ஒரு சிலுவை, இறுதியாக தான் அந்த சிலுவையாக மாறும். அதற்கு முன்னதாக அந்த நீளமான அவள் கொடுக்கப்படுகிற அந்த மரத்தடியை சுமந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டும். அவள் கொடுக்கின்ற அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்த பிறகு அந்த இடத்திலே அவர் சுமந்து வருகின்ற அந்த மரக்கட்டையை, நீளமான அந்த கட்டை ஏறக்குறைய ஒரு 3 மீட்டர் 12 அடிக்கு அவர்கள் அதை வைத்துவிட்டு அதை கட் பண்ணி அதை நேராக நிற்க வைப்பார்கள். நிற்க வைத்த பின்பு இவர் சுமந்து வந்த அந்த மரக்கட்டையை இவரை ஆணியில் அடித்து இவரை தூக்கி அதிலே மேலே மாட்டி விடுவதாக, இவ்வாறாக பல்வேறு தண்டனைகள் தொடக்க காலத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். இதை சுமந்து வருகின்றவருக்கு முதலாவதாக அவர்கள் செய்கின்ற முதல் நிலை கசை அடி, சாட்டையால் அடிக்க வேண்டும். சாட்டையால் அடித்த பின்பு அவர் உடல் சோர்வு அடைந்து விடுவார். நடக்க முடியாது, சுமக்க முடியாது, தாகத்தால் தவிப்பார். தன்னுடைய கை கால் அனைத்து அந்த முட்டுகளும் அங்கே வலுவிழந்து போய்விடும். கடந்து செல்ல முடியாது, நடந்து செல்ல முடியாது. அதிலும் குறிப்பாக
மலை ஏறுவது என்பது நாம் நன்றாக இருக்கும் பொழுதே மலை ஏற முடியாது, தனிமையாக இருக்கும் பொழுதே அந்த மலை மீது ஏறுவது மிக கடினம். இன்றைக்கி 10 படிக்கட்டு ஏறினாலும் நம்ம வீட்டில் நமக்கு மூச்சு வாங்கிடுது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இவ்வாறாக ஒருவனுக்கு கசையடி குடித்த பின்பு மலை பகுதியை நோக்கி ஒருவன் இந்த மரக்கட்டையை சுமந்து செல்ல வேண்டும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உச்சகட்ட தண்டனை. இது எவ்வளவு மனிதர்களுக்கு இதற்கு முன் கொடுத்திருக்கின்றார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஏறக்குறைய கிமு 519ஆம் ஆண்டிலே பாரசீக மன்னன் முதலாவது டோரியஸ் பாபிலோனில் இருந்த ஏறக்குறைய 3000 மனிதர்களுக்கு அவன் அரசியல் எதிரிகளாக கருதப்பட்ட 3000 எதிரிகளுக்கு சிலுவை தண்டனை கொடுத்திருக்கின்றார். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 3000 மனிதர்களுக்கு இவர் சிலுவை தண்டனை கொடுத்து கொடுமைப்படுத்தி அவள் அங்கே இறந்து விடுவார்கள். இறந்த பின்பு அந்த தனிமையான அந்த மலை பகுதியிலே அந்த உடல்களை விட்டு விட்டு வந்து விடுவார்கள். இவ்வாறாக தான் அது நடந்திருக்கின்றது. அதற்கு பின்னதாக பார்க்கும் பொழுது கிமு 88ஆம் ஆண்டு யூத ராஜாவாக கருதப்பட்ட அலெக்சாண்டர் ஜனோயல் என்பவர் பரிசேய எதிரியாக கருதப்பட்ட, தனக்கு எதிராக இருக்கின்ற அந்த பரிசேயர்களை எதிரியாக பார்த்த அவர் 800 மனிதர்களை அவர் சிலுவை சாவிலே கொன்றிருக்கின்றார். இவர்கள் அந்த ஒரு நிலையை தான் நாம் பார்க்கும் பொழுது அருளானந்தருடைய வாழ்க்கையும் இதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அருளானந்தருக்கும் கல்லறை இருக்காது. அவர்கள் கழுமரத்தில் ஏற்றி அவரை கொண்டு விட்டு அதை விலங்குகளும் பறவைகளும் உண்டு செல்லட்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு சட்டமாக அதை இவர்கள் பின்பற்றியிருக்கின்றார்கள். இவ்வாறாக இந்த சிலுவை சாவு இவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு தண்டனையாக கொடுக்கப்பட்டது. இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பின்பாக இதை பார்க்கும் பொழுது இந்த சிலுவை இவ்வாறாக ஒரு கைதி, அரசுக்கு எதிராக செயல்படுகின்றவர், நாட்டை காட்டி கொடுக்கின்றவர், தன்னுடைய உறவு சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்குகின்றவர், ஏதாவது ஒரு விதத்திலே கலகம் செய்கின்றவர், இவ்வாறாக ஒரு 4-5 கேட்டகரியிலே பார்க்கும் பொழுது இவர்களை இந்த சிலுவை சாவை கொடுத்து மிகப்பெரிய உச்சகட்ட தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் வருகின்றவர் தான் இயேசுவுக்கும் இதே சிலுவை சாவை கொடுக்கின்றார்கள். இயேசுவுக்கு அப்படி என்ன, இங்கே இயேசு நாட்டை காட்டி கொடுத்தாரா, உறவுக்கு எதிராக செயல்பட்டாரா? இல்லை. இங்கே இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இங்கே இவர் ஒரு கலகக்காரன், அதாவது அவருடைய சட்டப்படி கலகம் செய்கின்றவர்களையும் சிலுவையில் அறையலாம் என்பது உரோமையர்களுக்கு உரிய ஒரு தனிப்பட்ட ஒரு இந்த சிலுவை சாவு என்பது அவர்களுக்குரியது. அந்த உரோமை அரசாங்கத்திற்குரிய தனிப்பட்ட முறையிலே பின்பற்றப்படக்கூடிய ஒரு தண்டனை தான் இந்த சிலுவை சாவு. அதனால்தான் உரோமையர்கள் இவன் ஒரு கலகக்காரன், தன்னையே கடவுளுடைய மகன் என்று சொல்கிறான், சமுதாயத்தை இவன் பிரிக்கின்றான், சட்டங்களை எல்லாம் பின்பற்றாமல் இவன் தன் மனம் போன போக்கிலே அதை தன் கையில் எடுத்துக்கொள்கிறான். இவனால் நம்முடைய சமுதாயத்திற்கு பிரச்சனைகள் தான் வருகின்றன, மக்கள் அனைவரும் இவன் பின் செல்கின்றார்கள். இவ்வாறாக இந்த குறைகளை எல்லாம் சொல்லி இயேசுவுக்கு அதே சிலுவை சாவையும் கொடுக்கின்றார்கள். இதுவரை பார்க்கும் பொழுது இந்த சிலுவை சாவானது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபமாக கருதப்பட்டது. பாவத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த சிலுவை சாவு, இங்கே இயேசு அந்த சிலுவையை சுமந்த பிறகு பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலை தருவதற்காக இந்த சிலுவையானது அங்கே மாற்றம் பெற்றது. அங்கே அழிவிற்காக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சிலுவையானது இயேசு சுமந்த பிறகு ஒரு வெற்றியின் சின்னமாக அங்கே கொடுக்கப்படுகிறது. மரண தண்டனையாக வழங்கப்பட்டது. ஆனால் இயேசு சிலுவை சுமந்த பிறகு, இறந்த பிறகும் ஒரு மனிதனுக்கு வாழ்வு உண்டு, நிலை வாழ்வு, நிறை வாழ்வு, அந்த விண்ணுலக வாழ்வு உண்டு என்பதை இந்த சிலுவையின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் அங்கே இயேசு சுமந்ததினால் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அங்கே ஒரு மனிதனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம். இதை சிலுவை சுமந்து செல்கின்றவரை எல்லோரும் வேடிக்கை பார்ப்பார்கள், ஏளனமாக பார்ப்பார்கள். இவன் இவ்வளவு பெரிய ஒரு பாவியா, நம் அரசாங்கத்திற்கு எதிராக இவன் செயல்பட்டு விட்டானே, இவன் பிறக்காமல் இருந்தாலே நலமாக இருக்கும் என்று எல்லோரும் இந்த சிலுவை சுமந்து செல்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து ஏளனப்படுத்துவார்கள். ஆனால் இயேசுவையும் அங்கே பார்த்தார்கள், வேடிக்கை பார்த்த ஒரு கூட்டம். ஆனால் அங்கே அழுகையோடும் மங்களாய்ப்போடும் அவரை நாடி தேடி வந்தார்கள்.
அங்கே பார்க்கும் பொழுது இந்த சாபமாக கருதப்பட்ட அதே சிலுவையானது இங்கே ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டு விட்டது. இயேசுவை சுமந்த அந்த சிலுவை ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. மேலும் மனிதனுக்கு வாழ்வு அங்கே அழிக்கப்பட்டது. இதோடு ஒருவனுடைய வாழ்வு முடிந்து விட்டது. சிலுவை ஒருத்தவன் சுமந்து சென்றால் இனிமேல் அவனுக்கு வாழ்வு இல்லை, வாழ்க்கை இல்லை. உறவுகளும் நட்புகளும் அவனை திரும்பி பார்க்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதோடு அவன் நிலை முடிந்து விட்டது என்று அந்த சிலுவை சுமந்து சென்ற அந்த மனிதர்களை பார்த்து நிகழ்வு. ஆனால் இயேசு சுமந்த பிறகு நமக்கு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு என்பதை இந்த சிலுவையானது நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. மறைவாக மலை பகுதிக்கு கொண்டு சென்று, அங்கே காடு பகுதிகளுக்கெல்லாம் கொண்டு சென்று அங்கே ஒருவனுக்கு அந்த சிலுவை சாவு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று இதே சிலுவையானது உலகத்திலே மறைவாக தெரியாமல் எங்கு பார்த்தாலும் மறைக்க முடியாத அளவிற்கு இந்த சிலுவையானது உயரமாக வைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் முற்றங்களிலும் ஆலயத்தின் மேற்பகுதிகளிலும் எங்கு சென்றாலும் நம்முடைய ஆன்மீக கிறிஸ்துவ ஆன்மீக பகுதியில் எங்கு நாம் முற்று நோக்கினாலும் மனிதர்களுக்கு முதலாக நம் கண் பார்வைக்கு தெரியக்கூடியதாக இந்த சிலுவை இன்று பயன்படுத்தப்பட்டது. அன்று சிலுவை என்று பார்த்தால் எல்லோரும் ஓடினார்கள், விலகினார்கள், ஐயோ சிலுவையா என்றார்கள். ஆனால் இன்று சிலுவை அனைவருடைய கழுத்துகளிலும் நம்முடைய இதயத்திலும் நாம் சுமந்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாட்சிக்குரிய சிலுவையாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் இங்கே நாம் பார்க்கும் பொழுது விலக்கப்பட்ட கனியாக இருந்த அதே சிலுவை இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு மூலக்கல்லாக முதன்மையாக உள்ளது. எல்லா திருவருட்சாதனங்களிலும் நாம் எதை எடுத்தாலும் தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த சிலுவையானது நமக்கு தொடர்ந்து உதவி செய்கின்ற ஒரு மீட்பின் கருவி. சிலுவை நமக்கு ஒரு மீட்பின் கருவி. இந்த ஒரு வார்த்தை தான் மிக முக்கியமானதாகவும் உள்ளது. சிலுவை என்றாலே மீட்பளிக்கும் ஒரு வல்லமை மிக்க ஒரு கருவியாக நம்முடைய தாயாம் திருச்சபையானது பயன்படுத்துகின்றது. ஒரு கவிஞன் மிக அழகாக சொல்கின்றான், பல சிலுவைகளை உருவாக்கிய தச்சன் ஒரு கிறிஸ்துவை கூட உருவாக்க முடியவில்லையே என்று வருத்தத்தோடு தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்கிறான். பிரியமானவர்களே, நாமும் பல நேரத்திலே பலருக்கு சிலுவையாக நாம் உள்ளோம். ஆனால் அந்த சிலுவை பழைய சிலுவையாக நாம் மாறி இருக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற சிலுவை மீட்பின் சிலுவை. இயேசு சுமந்த பிறகு மீட்பின் சிலுவை. நாம் பிறருக்கு வாழ்வு அளிக்கக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும், மாறாக அழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எனவே இயேசுவை போன்று நாமும் பிறருக்கு உதவுகின்ற, பிறரை வழிகாட்டுகின்ற, பிறரை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சிலுவையாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமானது ஆண்டவர் தந்தையாம் கடவுளுடைய அந்த உச்சகட்ட அன்பானது இந்த சிலுவை வழியாக தன் ஒரே பேரான மகன் வழியாக வெளிப்படுத்தினார். அன்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம், இதைவிட நம் ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையை விட வேறு எதுவுமே இல்லை என்பதை நாம் உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும். எனவே நாம் தொடர்ந்து அதே சிலுவையினுடைய அந்த மாட்சியை நாம் உணர்ந்தவர்களாய், பிறருக்கு வழிகாட்டிகளாக, பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே தான் இறக்கப் போகின்ற முன்பதாக பயன்படுத்திய மிக முக்கியமான வார்த்தை, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்கின்றார். அந்த கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான மகத்துவமான பண்பு மன்னிப்பு. அந்த சிலுவையிலிருந்து நாமும் பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து மகிழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து தர இந்த தெய்வீக பலியிலே நாம் முழுமையாக பங்கு கொண்டு ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாக
பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வே உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தன்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை சுமந்து கொண்டு வரட்டும் என்ற நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகள் அனைத்தையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். வாழ்வும் வழியும் உண்மையும் ஆகிய இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார், நம்பிக்கையாளர் அனைவரும் சிலுவையின் உண்மை பொருளை மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்து அதன் மாட்சிக்கு சான்று பகரும் வாழ்வை கற்றுத்தரும்படி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படுதலின் மேன்மையை உணர்த்தும் இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் கீழ்ப்படுதல் என்ற பெயரில் மக்களை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தாமல் அன்பின் வழியில் தங்கள் கடமைகளை புரிந்து மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வின் ஊற்றான இறைவா, இறைவார்த்தையும் தூய நற்கருணையும் எம்மை நிலைவாழ்வுக்கு இட்டு செல்லும் இருபந்தி உணவுகள் என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை அருந்தி எங்களை நிலைவாழ்வுக்கு உரிமையாக்கிக் கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை உயர்த்தும் வாய்ப்புகளை வழங்கும் இறைவா, தமிழக திரு அவை நாங்கள் திருவிவிலிய அறிவை, அதை சார்ந்த வாழ்வை ஆழப்படுத்தி கொள்ள எமக்கு அளிக்கும் வாய்ப்புகளை நாங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளவும், அவை எங்களது வாழ்வுக்கு அடித்தளம் என்பதை உணர்ந்து வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து வழிநடத்துகின்ற அன்பு தெய்வமே, இந்த காலை நேரத்தில் எங்களை எல்லாம் ஒன்று செத்தமைக்காக ஆண்டவரே நாங்கள் நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். விவிலியத்தை அறியாதவர் ஆண்டவரையே அறியாதவர் என்று புனித எரோனிமஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து சொன்ன அந்த வார்த்தை, விவிலிய வாரத்தை தொடங்குகின்ற நாங்கள் விவிலியத்தை ஆழமாக அறிந்து தெரிந்து புரிந்து அவற்றை சிந்தித்து படிக்கின்ற வார்த்தைகளை சிந்தித்து எங்களுடைய நடைமுறை வாழ்விலை பின்பற்றக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வீராக. ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்திற்கு செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கண்ணின் கருவழி போல எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நல்வழி நடத்தி எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களையும் நம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். எங்களோடு நீர் பயணம் செய்து எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நாங்கள் எல்லோரும் நலமோடு வளமோடு ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு பிறருக்கு உதவுகின்ற சிறந்த உள்ளம் படைத்தவர்களாக ஆண்டவர் இயேசுவை போன்று சிலுவையில் இருக்கும் பொழுது அந்த அன்பை வெளிப்படுத்தினார், மன்னிப்பை வெளிப்படுத்தியதை போல நாங்களும் எங்கள் சகோதர சகோதரர்களை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் ஒற்றுமையாக வாழ வேண்டிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனே எம்மை அழைக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். எம்மை மீட்க உம்மை தந்தீர் கல்வாரி சிகரத்தில். எம்மை மீட்க உம்மை தந்தீர் கல்வாரி சிகரத்தில். அல்லும் பகலும் உன் கரத்தில் ஆழ்ந்து கிடப்பேன் உம் நினைவில். எம் சிந்தனை சொல் செயல் யாவுமே உமக்கே அளிக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உன் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனே எம்மை அழைக்கின்றோம். சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஈரிரக்கமுள்ள இறைவா, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற எங்கள் எளிய காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கியருளும். பாவம் போக்கும் பலியாக இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தேன். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்தே வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கொண்டோர் மரத்தினாலே தோல்வியை காணவும் வேண்டும் என்று இருந்தது. அவர் வழியாகவே மது மாண்பை வானத்தூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். அவ்வனமே உணவருந்திய பின் மகிமை மீர்ந்த தம் திருக்கரத்தால் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித பெரிய நாயகி, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எம்மண்ணின் மறை சாட்சி புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் இந்த வருகின்ற நாட்களில் இந்த வாரம் முழுவதும் நம்மை தொடர்ந்து வழிநடத்த அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் கரம் விரித்து பக்தியோடு நாம் மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை வாட்டி வதைக்கின்ற தீமைகள், தீராத நோய்கள், மனநோய்கள், கடன் சுமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் பாராமல் நாங்கள் மீது வைக்கிற எங்கள் நம்பிக்கையை நீர் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவுடைய அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றவோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற உயிருள்ள தெய்வம். நமக்காக சிலுவை சுமந்து தன் வாழ்க்கையை நமக்காக முழுமையாக அர்ப்பணித்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கரம்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரம்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரைதிரையில்லா வாழ்வழித்து கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். மேய்ப்பனே உன்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனுன் பின்னே செல்வேன். மேய்ப்பனே உன்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனுன் பின்னே செல்வேன். புல்வெளி மேய்ச்சல் காணச் செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சல் காணச் செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். உம் கோலினை கொண்டு என் பாதை மாற்றும்.
கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும் கழுகினை போல என் பயங்கள் மாற்றும் செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும் கழுகினை போல என் பயங்கள் மாற்றும் வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும் வரங்களினாலே என்னை நிரப்பும் வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும் வரங்களினாலே என்னை நிரப்பும் உன் வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் கரை திரையில்லா வாழ்வழித்து கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வல்லலையும் இறைவா, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி நல்கின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் அன்பிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.